வணக்கம். சேஷாத்ரி, லேபர் லா அட்வைசர், பாஷ் ட்ரைனர், பாஷோட எக்ஸ்டர்னல் மெம்பர். பாஷ் அதில் முக்கியமாக ஒரே ஒரு பகுதியை மட்டும் இந்த வீடியோவில் கொஞ்சம் அலசலாம். என்னென்னா, ஏர்லியானோ ஃபெர்னாண்டஸ் அப்படிங்கிறவருக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் கோவா அவங்களுக்கும் நடந்த ஒரு பாஷ் ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டால் மே மாதம் 12 2023 வழங்கப்படுறது. அதுக்கு முன்னாடி இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதாவது நம்ம அலுவலகங்களில் பெண்களுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல், அதை பற்றின ஒரு அணுகுமுறையும் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஏர்லியானோ ஃபெர்னாண்டஸ் வெர்சஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் கோவா அதோட ஜட்ஜ்மெண்ட் வந்த மே 12 2023 பிறகு இருக்கக்கூடிய அணுகுமுறையும் டோட்டலாக வேறுபடுறது. இந்த சட்டமானது கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆயிடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணி. 2013 இந்த சட்டம் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அவேர்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்த ஏர்லியானோ ஃபெர்னாண்டஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கோவா அதில் வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் மூலமாக தான் சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்மெண்ட், ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், அது இல்லாமல் இந்த லீகல் ப்ராக்டிஷனர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு காஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏன் பண்ணலை? இன்னும் 12 வருஷம், கிட்டத்தட்ட 12 வருஷமா ஆகுது இந்த சட்டம் வந்து அதுக்குண்டான போதுமான என்ன அவேர்னஸோ ப்ராப்பராக இம்ப்ளிமெண்டேஷனோ இல்லை அப்படிங்கிறத சாடி இருக்கு. அதில் பர்டிகுலராக ஐசி இன்டர்னல் கமிட்டின்றது அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த இன்டர்னல் கமிட்டியோட எல்லா டேட்டாவும் எடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டு, அதன் பிறகுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஷீ போர்ட்டலை நல்லா ரீவேம்ப் பண்ணி அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாரும் கண்டிப்பாக இன்டர்னல் கமிட்டியை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். பல ஸ்டேட்ஸ் லைக் டெல்லி, மத்திய பிரதேஷ் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐசியை கம்பல்சரி மேண்டேட்ரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணுன்றத சர்க்குலர் மெயில் அமைச்சிருக்காங்க. ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஆடாக கொடுத்து இந்த டேட்டுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரி, ஸ்டேட் சொல்கிறது இல்லை, இந்த மாதிரி ஒரு பொசிஷன், ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, இதில் சட்டத்தை நம்ம கம்ப்ளை பண்ணி ஆகணும். அது என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஷீ போர்ட்டலில் நம்ம ஐசியை பண்ணணும். ஆனால் ஐசியை பண்ணணும் சரி, அந்த ஐசியில் யார் யாரெல்லாம் மெம்பர் இருக்கணும், இதில் நிறைய கட்டுக்கதையெல்லாம் இருக்குது, மித்ஸ் இருக்குது, உண்மை இருக்குது. ஏன்னா ஒரு ஐசினாவே நம்ம மனசுக்குள்ளே யார் இருக்கணும், யார் அதில் மெம்பராக இருக்கணுன்றதுல நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். நிறைய மற்றவங்க சொல்கிறதையும் பார்த்தீங்கன்னா லாயர் தான் இருக்கணும், ஃபீமேல் தான் இருக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள், என்ஜிஓ இருக்கணும், இப்படின்ற அந்த 3 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, உண்மை என்ன, சட்டம் என்ன சொல்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட இன்டர்னல் கமிட்டி, பாஷோட இன்டர்னல் கமிட்டி செக்ஷன் 4 பிரகாரம் சரியா இருக்கா, ஃபார்மேஷன்ல இருக்கக்கூடிய கட்டுக்கதை மித்ஸ் என்ன, உண்மை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்க, மிகவும் பயனுள்ளதான ஒரு வீடியோ இது. பாஷ் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4ல வந்து யாராவது வயலேட் பண்ணாங்கன்னா அது அந்த கமிட்டியை ப்ராப்பராக ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாவே அது லீகலி இன்வேலிட் ஆகிடும். அந்த கமிட்டியே இன்வேலிட், அதாவது அதை எதுவுமே பண்ண முடியாது. அது அப்படி என்ன அர்த்தம் என்னன்னா, அந்த கமிட்டி எதையும் இன்கொயரிலாம் பண்ணவே முடியாது. அந்த எக்ஸ்போஷன், அந்த ஆர்கனைசேஷன் தான் ஆகும்னா லீகல் ஃபினான்ஷியல் ரிஸ்க் அதிகம் இருக்குது, அந்த நிறுவனத்துக்கு அதிகமான ரிஸ்க் வந்து இருக்குது அப்படிங்கிறது இதில் தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லை, அந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமிட்டியை ப்ரூஃபாக சட்டப்படி என்ன சொல்லியிருக்கோ அதை நம்ம பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து சட்டத்தை தெரிஞ்சுப்போம். சட்டத்தில் வந்து செக்ஷன் 4(2) வந்து கமிட்டி ஃபார்மேஷனை பற்றி பாஷ் ஆக்ட் சொல்கிறது. செக்ஷன் 4(2) அதில் என்ன பண்ணணும்னா, கமிட்டியில் இந்த இவங்கெல்லாம் இருக்கணும். யாரெல்லாம் இருக்கணும்? முதல்ல வந்து ப்ரெசிடிங் ஆஃபீஸர். யார் ப்ரெசிடிங் ஆஃபீஸர் இருக்கணும்னு தெளிவாக சொல்கிறது. அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய, ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய சீனியர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் எம்ப்ளாயி, இங்கே ரொம்ப ரொம்ப கோடிட்டு காட்டுறாங்க, பெண் தான் இதில் வந்து ப்ரெசிடிங் ஆஃபீஸராக இருக்கணும், சீனியர் லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இன்கேஸ் எங்கள் கம்பெனியில் சீனியர் லெவலில் யாருமே இல்லை ஃபீமேல் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, அதர் யூனிட்ஸ், அந்த கம்பெனியோட வேற எதனா யூனிட்ஸ் இருக்கலாம், அதுலேருந்து நீங்கள் ஒருத்தரை ஃபீமேலை ப்ரெசிடிங் ஆஃபீஸராக எடுத்துக்கலாம். இல்லை அவங்களும் எங்களுக்கு யூனிட்டும் இல்லை, எங்கள் கம்பெனிலையும் இல்லை எங்கள் கம்பெனியில் பெண்ணே கிடையாது, ஆனாலும் இது உண்டு, இந்த பாஷ் ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும், அங்கே ஐசி கண்டிப்பாக வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறது? அந்த எம்ப்ளாயரோட வேற ஏதாவது கம்பெனிலேருந்து ப்ரெசிடிங் ஆஃபீஸர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது ஆர்கனைசேஷன்ல இருந்தும் எடுத்துக்கலாம். பக்கத்தில் சிமிலர் ஆர்கனைசேஷன் எதாவது இருந்ததுன்னா அதுலேயும் எடுத்துக்கலாம். அதுவும் இல்லைன்னா கடைசி பட்சம் லோக்கல் கமிட்டின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டோட அந்த கமிட்டியில் நாம் அது கூட வந்து தொடர்பு வச்சுட்டு அவங்கள தான் வந்து ப்ரெசிடிங் ஆஃபீஸராக வச்சு செயல்படலாம். அப்போ
ப்ரெசிடிங் ஆஃபீஸர் விமனா இருக்கணும், சீனியர் லெவல் எம்ப்ளாயியா இருக்கணும்ன்றது கண்டிஷன். இது முதல் கண்டிஷன் செக்ஷன் 4 ஆஃப் 2ல சொல்லப்படும். மெம்பர் யார் யாரெல்லாம் அப்படின்னும் போது மினிமம் 2 பேராவது மெம்பர் உங்க எம்ப்ளாயிலிருந்து தேர்ந்தெடுங்க. அவங்க வந்து ஓரளவுக்கு இந்த சட்ட நாலேஜ்லாம் இருக்கிறவங்களா, இல்ல சோசியல் ஒர்க் விமன் ஒர்க்ல இருக்கவங்களா அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது மெம்பர். அப்ப எம்ப்ளாயில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இங்க வந்து ஃபீமேலா மேலான்னு சொல்லல, மேலாவும் இருக்கலாம் ஃபீமேலாவும் இருக்கலாம், யாரை வேணாலும் மெம்பரா சேர்த்துக்கலாம். ப்ரெசிடிங் ஆஃபீஸருக்கு மட்டும்தான் வந்து ஜெண்டர் குறிப்பிடப்பட்டிருக்கு. விமன் தான் ப்ரெசிடிங் ஆஃபீஸரா இருக்கணும். மெம்பர் எந்த ஜெண்டர் வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த சட்டத்தை, அதனால ஆல்வேஸ் நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா, நான் பண்ணக்கூடிய எல்லா கிளைண்ட்டுக்கும் சொல்றது ஹெச்ஆரை கண்டிப்பா மெம்பரா இருக்கும். ஏன்னா அவர் தான் எக்ஸிக்யூட் பண்ணி அதை ப்ராப்பரா பண்ண முடியும். அப்போ மேலா இருந்தாலும் ஃபீமேலா இருந்தாலும் ஓரளவுக்கு சோசியல் ஒர்க் அண்டு நாலேஜ் லீகல் நாலேஜ் இருக்கக்கூடியவங்களை மெம்பரா அமர்த்தி கொள்ள வேண்டியது. அடுத்தது எக்ஸ்டர்னல். இங்கே தான் நிறைய குழப்பங்கள் இருக்கும். என்னன்னா சட்டம் என்ன சொல்றதுன்னா, ஒருத்தரை வெளியிலிருந்து நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் என்ஜிஓ இல்லை ஏதாவது அசோசியேஷனோ அவங்க என்ன பண்ணணுமா, கமிட்டட் டு த காஸ் ஆஃப் விமன். யாருக்கு பண்ணிருக்கணும், பெண்களுடைய அந்த அவங்கள பத்தி அவங்களுக்காக போராடக்கூடிய அந்த என்ஜிஓ அந்த அசோசியேஷன்ல இருந்து. அப்படி இல்லைன்னா அதே மாதிரி ஆள் கிடைக்கல, என்ஜிஓ எனக்கு கிடைக்கலன்னா, ஆர் எ பர்சன் ஃபெமிலியர் வித் த இஷ்யூஸ். இந்த பாஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸை பத்தி ஃபெமிலியரா தெரிஞ்சவர், ரிலேட்டிங் டு த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பத்தி தெளிவா தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நபர். இதுல வந்து புரிதல் தான் சொல்லியிருக்க வழிய இதுல வந்து எதுவுமே சொல்லல. ஆனா பெண்ணா சொல்லல, என்ஜிஓல மட்டும் இல்லை, என்ஜிஓவும் எல்லா என்ஜிஓவும் கிடையாது. யாரெல்லாம் விமனுக்காக, அதாவது கமிட்டட் டு த காஸ் ஆஃப் விமன், உமனுக்காக போராடக்கூடியவங்க, அவங்கள தான் நம்ம வந்து அந்த என்ஜிஓல இருந்து எடுக்க முடியும். இல்லைன்னா யார் இந்த ப்ராக்டிஸ் பண்றாங்களோ அவங்கள எடுத்துக்கலாம். ப்ரொவைடட் ஒன்லி ஒன் திங் என்ன பண்ணணும், ஓவரால் அந்த கமிட்டியோட ஸ்ட்ரென்த்ல மினிமம் 50% ஃபீமேல் இருக்கணும். என்ன 3 பார்த்தோம், ஒன்று வந்து ப்ரெசிடிங் ஆஃபீஸர், ரெண்டாவது மெம்பர், மூணாவது எக்ஸ்டர்னல் மெம்பர். இவங்க எல்லாத்தையும் கூட்டும் போது 50% பாதியாகது பெண்கள் இருக்க வேண்டும். அதை தான் சொல்லியிருக்கு. முதல்ல ப்ரெசிடிங் ஆஃபீஸர் விமனா இருக்கணும், பாதியாவது பெண்கள் இருக்கணும். மெம்பர் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். எக்ஸ்டர்னல் மெம்பர் என்ஜிஓ விமன் காஸ்க்காக பாடுபடக்கூடிய அந்த என்ஜிஓ, இல்லைன்னா யாருக்கு இந்த சட்டம் தெரியுமோ ஃபெமிலியரா இருக்கக்கூடிய யாரை வேணாலும் நீங்க எக்ஸ்டர்னல் மெம்பரா போட்டுக்கலாம். அப்படிங்கிறது தான் செக்ஷன் 4ல திட்டவட்டமா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பார்ப்போம் என்னென்னலாம் மித்து இருக்கு அப்படின்னு. முதல் மித் என்னன்னா, நிறைய பேருக்கு எக்ஸ்டர்னல் மெம்பர்னா என்ஜிஓ சார் என்ஜிஓல யாருன்னா ஒரு எக்ஸ்டர்னல் மெம்பர் இருப்பாரா அப்படிதான் கேட்பாங்க. எக்ஸ்டர்னல் மெம்பர் வேணும்ன்றது இல்லை. ஏன்னா வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு கட்டுக்கதையே என்னன்னா, முதல் கதை ஒரு எக்ஸ்டர்னல் மெம்பர்னா என்ஜிஓ, அது என்ன என்ஜிஓன்னு கூட கிடையாது. ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா சாதாரண வேற ஏதோ சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய அந்த என்ஜிஓல இருந்து ஒரு ஆளை எடுத்துக்கலாமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது. அப்படிலாம் இல்லை, விமனுக்காக பாடுபடக்கூடிய அந்த என்ஜிஓல இருந்து தான் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், சட்டம் கிளியரா சொல்லியிருக்கு. ஃபெமிலியர் என்ஜிஓல மட்டும்தான் எடுக்கணும்னு இல்லை, ஃபெமிலியர் இந்த சட்டத்தை தெரிவாக பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான பிரச்சனைகளை நன்கு அறிந்த ஒரு நபரை நீங்க எக்ஸ்டர்னல் மெம்பரா அப்பாயின்ட் பண்ணிக்கலாம். அதாவது பிரச்சனைகளை அறிந்தவர் அப்படிங்கிற அந்த தகுதி தான் தெரியணுமே ஒழிய அவருக்கு வந்து என்ஜிஓல இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பாஷ் கன்சல்டன்ட் என மாதிரி இருக்கக்கூடியவங்க, அட்வொகேட்ஸ், அவங்களெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் இந்த லாவை பிராக்டிஸ் பண்றாங்க அவங்களெல்லாம் நீங்க எக்ஸ்டர்னல் மெம்பரா நியமித்து கொள்ளலாம். இது ஒரு மித்து. என்ன மித்து, என்ஜிஓல தான் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. ரெண்டாவது மித்து பாத்தீங்கன்னா, லாயர் மட்டும்தாங்க அப்பாயின்ட் பண்ணணும். என்ஜிஓல இருக்கக்கூடிய லாயரா தாங்க அப்பாயின்ட் பண்ணணும் எக்ஸ்டர்னல் மெம்பர், கிடையவே கிடையாது. இங்க வந்து எந்த ப்ரொஃபஷனை பத்தியும் பார்த்தோம் நம்ம டெஃபினிஷன், அதுல எந்த ப்ரொஃபஷனை பத்தியும் குறிப்பிடப்படவில்லை. உங்களுக்கு பாஷ் சட்டத்தை பத்தி, பாலியல் சம்பந்தமான துன்புறுத்தல்களை பத்தி தெரியுமா, அந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா, அதை மட்டும் பரிச்சயம், அதை பத்தின நாலேஜ் மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கே வழிய தொழிலை பத்தி சொல்ல அட்வொகேட்டை தான் இது பண்ணணும் அப்படிங்கிறது எங்கேயுமே சொல்லப்படலை, எந்த தொழிலையும் சொல்லப்படலை. அப்போ உங்களுக்கு என்ஜிஓ மட்டும்தான் இல்லை, அட்வொகேட் மட்டும்தான் இல்லை, இது இல்லாம எனி பர்சன் அதை பத்தின நிபுணத்துவம் இருக்கக்கூடிய எல்லாரையும் நீங்கள் எக்ஸ்டர்னல் மெம்பரா அப்பாயின்ட் பண்ணிக்கலாம். மூணாவது, சார் அது வந்து எக்ஸ்டர்னல் மெம்பர்னா ஃபீமேல் மட்டும்தான் சார் இருக்கணும். இது ஒரு பெரிய மித்து. எக்ஸ்டர்னல் மெம்பர் ஏதாவது என்ஜிஓல இருக்கக்கூடிய ஃபீமேல் மெம்பர் மட்டும்தான் இருக்கணும் அப்படி சொல்லப்படவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஜெண்டர் சொல்றது, ப்ரெசீடிங் ஆஃபீஸர் ஷுட் பி எ உமன். மெம்பர் ஜெண்டர் சொல்ல,
எக்ஸ்டர்னல் மெம்பர் ஜெண்டர் சொல்ல. ஒன்லி திங் என்னன்னா டோட்டலா இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்ல மினிமம் 50% ஃபீமேல் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. வேற எந்த இடத்துலையும் ஜெண்டர்ன்றது குறிப்பிடப்படவில்லை. 50% ஃபீமேல் இருக்கணும்ன்றதை என்ஷூர் பண்றது முக்கியமானது. ஆனா எக்ஸ்டர்னல் மெம்பர் கண்டிப்பா ஃபீமேலா இருக்கணும்ன்றது சொல்லப்படல. ஃபீமேலாவும் இருக்கலாம், மேலாவும் இருக்கலாம் அப்படிங்கிறது சட்டத்துல இருந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு தெளிவான ஒரு தெளிவு. அது ஓவராலா பார்க்கும்போது ஒரு கமிட்டியில பிரசிடிங் ஆஃபீஸர் கண்டிப்பா சீனியர் லெவல் பெண்ணா இருக்கணும். அதை வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. மெம்பர் யார் வேணாலும் இருக்கலாம், மினிமம் 2 பேராவது எம்ப்ளாயிலிருந்து எடுத்துக்கோங்க. அது இல்லாம எக்ஸ்டர்னல் மெம்பர் நிபுணத்துவம் இருக்கக்கூடியவர், இல்லைன்னா என்ஜிஓல இருக்கக்கூடியவர், எந்த பாலினத்தினாலும் இருக்கலாம், அட்வொகேட்டா தான் இருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. யார் வேணாலும் எக்ஸ்டர்னல் மெம்பரா அதை பத்தின நாலேஜ் இருந்தா அவங்கள எடுத்துக்கலாம். அதே நேரத்துல டோட்டலா இருக்கக்கூடிய நம்பர் 50% மினிமம் பெண்கள் இருக்க வேண்டும். இந்த 4 மட்டும் என்ஷூர் பண்ணீங்கன்னா சட்டப்படி பாஸ் ஆக்ட்ல செக்ஷன் 4ல 2ல சொன்னபடி சரியான முறைப்படி உங்களோட இன்டர்னல் கமிட்டி இருக்கு அப்படிங்கிறது பொருள்படுகிறது. அதனால இதை நீங்க என்ஷூர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். இதை பத்தி வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. டெஃபினட்டா வி வில் ஹெல்ப் யூ. என்ன விதத்துல சப்போர்ட் பண்ண முடியுமோ, எதனா டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் எங்களை அணுகலாம், கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.